அலைவரிசையிலேருந்து தான் எல்லாமே உருவாக்கப்படுதுங்கிறத நம்ம சொல்கிறோம். அலைவரிசைங்கிறது ஒரு அலைவரிசை இருக்கிறதுனால தான் உங்களை உங்கள் வீட்டில் தொடர்பு கொள்கிறாங்க ஃபோனில். அது என்ன எதுலேயும் தொடர்பு கொள்கிறாங்க? ஃபோனும் தொடர்பு கொள்ளல. ஒரு அலைவரிசை தான் இன்னொரு அலைவரிசையை தொடர்பு கொள்ளுது. நீங்கள் எவனோ ஒருத்தன் டெல்லியில் ஒருத்தன் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கான், அதை உங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறீங்க. எதுலேருந்து பார்க்குறீங்க? அதுதான் இப்போ உலகத்திலே எல்லாருக்கும் அலைவரிசையிலேருந்து தான் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். அதுதான் விஷயம். அலைவரிசைங்கிறது அந்த அலைவரிசை உறிந்தப்படுது. அந்த அலைவரிசை இயற்கைக்கு புறனாக எடுக்கப்பட்டு அவங்க வியாபாரம் பண்றாங்க. ஒரு ஞானிங்கிறது அந்த இயற்கையோட இயற்கையாகவே இருந்து அவருடைய அலைவரிசைய நாணயம் இல்லாம நாணயமாக இருக்கிற மாணவனுக்கு கடத்த பார்க்கிறார். அப்போ ஒரு பிரபஞ்சம் எந்த வரி வசூலிக்குது, எந்த காசை வாங்குது, அது என்ன சொல்லுதுன்னா அலைவரிசைக்கு ஏன் காசுங்குது. அது அவருக்கு காசு ரைட்டு, அலைவரிசையே நானே அலைவரிசை தான், எனக்கு எதுக்கு காசு, அதன் காசை நீயே வச்சுக்க, நான் உனக்கு வேண்டியதை கொடுத்துட்டு வர்றேங்கிறதா நம்ம அலைவரிசைங்கிற சொல். அப்போ அந்த அலைவரிசைங்கிறத இயல்பாகவே ஒருத்தருக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அவருக்கு விட்டே இருந்து பல போன்களுக்கு போற மாதிரி பல உடல்களுக்கு போகும். அந்த உடல்லேருந்து ஒரு நல்ல தன்மை ஏற்பட்டு அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல்லேருந்து என்னன்னா அவங்களுக்கு சிக்னல் எங்கே கிடைக்குன்னா உயிர் துளியில சிக்னல் கிடைக்கும். அந்த உயிர் துளி என்ன பண்ணுன்னா இந்த மனம் என்ன, இந்த உடல் என்ன, கடவுள் என்ன, சித்தர் என்ன, பொண்டாட்டி என்ன, வெண்பொங்கல் என்ன, ராமலிங்க சாமி என்ன, சிக்கன் என்ன, மட்டன் என்ன, பொரோட்டா என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி காட்டிடும். இந்த சிக்னலால் மட்டும்தான் அந்த ஆராய்ச்சியை பண்ண வைக்க முடியும். அந்த சிக்னல் தொடர்ந்து உயிரில் உழுவும், வேற எங்கேயும் உழுகாது, தொடர்ந்து உயிரில் உழுகும். அப்போ உயிர் மேலே அந்த சிக்னல் விழுக 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 அந்த உயிர் அதுவே ஆராய்ச்சி பண்ணி அது மேன்மை அடைஞ்சு அது என்ன பண்ணுதுன்னா ஞாபக சக்தியை பெற்றுக்குது. தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்குது. தனக்குள்ளே தான் ஏன் பிறந்தோம், தான் ஏன் வளர்ந்தோங்கிறத அந்த உயிர் சக்தி தெரிஞ்சுக்குது. இப்போ ஏன் பிறந்தோம்னா இந்த உடலையே அது நான் தாங்குது. இவங்க தான் எனக்கு ஆள்லாம், எனக்கு இந்த அம்மா அப்பா இந்த ஊர் இந்த சொந்த ஊர் இதுங்க அப்படின்னு சொல்லுது இல்லை. இதோடைய ஒரிஜினல் இன்னொரு கதை இருக்குங்கிறத ஒரு ஞானி கண்டுபிடிச்சு சொல்கிறான். அதனால தான் ஒரு ஞானி எமக்கு எந்த ஊரும் அல்ல, என் தாய் தைந்த வச்ச பேர் இல்லை, அருணாக்குடி, இந்த செயின் மோதிரம், அவன் போட்டிருக்க பூநூல் தங்கம் வைரம் எல்லாத்தையும் அறுத்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு போய் உட்காந்துக்கிறான். பேரை கேட்டிங்கன்னா தெரியலங்கிறான். உங்கள் அம்மா பேர் தெரியலங்க, எங்கேருந்து வந்தீங்க தெரியலங்கிறான். எல்லாத்துலேருந்து நான் விடுபட்டுட்டேங்கிறான். நானே ஒரு அலைவரிசை, எனக்கு எது பேருங்கிறான். அலைவரிசையை யார் பெக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அலைவரிசையை இன்னொரு அலைவரிசை தானே பெக்க முடியும், அந்த அலைவரிசையை யாருன்னு தேடிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேங்கிறான் அவன்.